வெல்கம் டு தமிழ்மெட் சேனல். இன்றைக்கி நம்ம கேட்ராக்ட் அண்ட் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லென்ஸில் ஏதாவது ஒப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக லென்ஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர். இதில் ஏதாவது ஒப்பாசிட்டி வந்துச்சுன்னா அது விஷனை இம்பேர் பண்ணும். ஸோ கிளாஸிஃபிகேஷன் இட் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் ஆஸ் ஈட்டியாலஜிக்கல் அண்ட் மார்ஃபாலஜிக்கல். ஈட்டியாலஜிக்கலில் கன்ஜெனிட்டல் அண்ட் அக்வயர்டுன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈட்டியாலஜிக்கலில் கன்ஜெனிட்டல் அண்ட் டெவலப்மெண்டல் கேட்ராக்ட் பற்றி பார்க்கலாம். கன்ஜெனிட்டல் அண்ட் டெவலப்மெண்டல் கேட்ராக்ட். ஸோ நார்மல் க்ரோத் ஆஃப் தி லென்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது கன்ஜெனிட்டல் அண்ட் டெவலப்மெண்டல் கேட்ராக்ட். இப்போ டிஸ்டர்பன்ஸ் பிஃபோர் பர்த் இருந்துச்சுன்னா அது கன்ஜெனிட்டல், அண்ட் டிஸ்டர்பன்ஸ் இன்ஃபான்சி டு அடலசன்ஸில் இருந்துச்சுன்னா அது டெவலப்மெண்டல். கன்ஜெனிட்டலில் எம்ப்ரியானிக் அண்ட் ஃபீட்டல் நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அண்ட் டெவலப்மெண்டலில் இன்ஃபேண்டல் அண்ட் அடல்ட் நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஈட்டியாலஜி மோஸ்ட்லி அன்னோன். ஸோ இடியோபேத்திக். நெக்ஸ்ட் ஹெரிடிட்ரி சச் அஸ் ட்ரைசோமி 21, ஸ்டிக்லர் சிண்ட்ரோம், லோவி சிண்ட்ரோம். மெட்டர்னல் ஃபேக்டர்ஸில் மால்நியூட்ரிஷன், இன்ஃபெக்ஷன்ஸ், ட்ரக்ஸ், ரேடியேஷன், and fetal factors such as anoxia, metabolic disorders and malnutrition. So இந்த congenital cataract அதோட anatomy or the morphology வச்சு they are classified into clinical types. அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் congenital capsular cataract. So capsular region இருந்துச்சுன்னா congenital capsular cataract, that is further divided into anterior capsular cataract and posterior capsular cataract. நெக்ஸ்ட் போலார் ரீஜன் இருந்துச்சுன்னா போலார் கேட்ராக்ட். அது ஆன்டீரியர் போலார் கேட்ராக்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிரமிடல் இன் ஷேப்பில் இருக்கும், அண்ட் அப்பெக்ஸ் ஃபேஸஸ் தி கார்னியா. அண்ட் போஸ்டீரியர் போலார் கேட்ராக்டில் ஆனியன் வேர்ல் அப்பியரன்ஸ் இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் நியூக்ளியர் கேட்ராக்ட். அதில் கேட்ராக்டா புல்வேரிலென்டா அண்ட் லேமலார் கேட்ராக்ட். லேமலார் கேட்ராக்ட் இஸ் தி most common symptomatic cataract. Next sutural axial cataract. இதில் floriform இருக்குது. இது ஏன் floriform சொல்கிறோன்னா the shape of the petal மாதிரி இருக்குது இந்த cataract, அதனால் floriform. நெக்ஸ்ட் anterior axial embryonic, it is Y shaped. இது coralliformல கோரல் ஷேப்பில் இருக்கிறதுனால coralliform. ஃபோர்த் total nuclear cataract. இது dense chalky white cataract. நெக்ஸ்ட் ஜென்ரலைஸ்ட் கேட்ராக்ட். ஃபர்ஸ்ட் coronary cataract. இது பெரிஃபரி ஆஃப் தி லென்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ரேடியலி அரேஞ்ச்டு. நெக்ஸ்ட் ப்ளூ டாட் கேட்ராக்ட். தேர் ஆர் மல்டிபிள் டாட்ஸ். ஸோ இந்த ப்ளூ டாட் கேட்ராக்டும் மோஸ்ட் காமன் கேட்ராக்ட், பட் இட் இஸ் ஏசிம்டமேட்டிக். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் கன்ஜெனிட்டல் கேட்ராக்ட். இது ருபெல்லாவில் பார்க்கலாம், மெட்டர்னல் ருபெல்லா. அண்ட் இதில் pearly white appearance of the cataract தெரியும். நெக்ஸ்ட் congenital membranous cataract. ஸோ congenital முடிஞ்சிருச்சு, ஈட்டியாலஜியில் நம்ம congenital முடிச்சு. நெக்ஸ்ட் acquired cataract. acquired cataract என்னென்னா நார்மல் லென்ஸில் ஆல்ரெடி ஃபார்ம் நார்மல் லென்ஸில் ஏதாவது டீஜெனரேஷன் இருந்தால் அது acquired cataract. இதில் senile, traumatic, complicated, metabolic, electric, radiational, toxic, dermatogenic, cataract associated with osseous disease, cataract with miscellaneous syndromes such as Downs, myotonic dystrophy, Lovi syndrome. இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம senile cataract பார்ப்போம். இதுதான் மோஸ்ட் காமன் டைப். இது 50 இயர்ஸ் ஏஜ் மேலே இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ 45 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ப்ரீ senile cataract. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ராக்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்பியரன்ஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்பியரன்ஸ் ஆஃப் தி கேட்ராக்ட் எதில் வரும்னா, எந்த கண்டிஷனில் வரும்னா மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி கண்டிஷனில் வரும் இன் ப்ரீ சினைல் கேட்ராக்டில். ஸோ சினைல் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு கார்டிக்கல் சினைல் கேட்ராக்ட் அண்ட் நியூக்ளியர் சினைல் கேட்ராக்ட். கார்டிக்கல்னால் டிக்ரீஸ் ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட், பொட்டாசியம் அண்ட் இன்க்ரீஸ் சோடியம் லெவல் will lead to hydration of the lens, which will lead to coagulation of lens. So இந்த coagulation of the lens தான் it is known as soft cataract. இது cuneiform and cupriform டிவைட் ஆயிருக்கு. Cuneiform is most common
அண்ட் குப்பிலிஃபார்மிஸ் போஸ்டீரியர் சப்கேப்சுலர் ரீஜனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் சினைல் டைப். இது வந்து ஏஜ் ரிலேட்டட் நியூக்ளியர் ஸ்க்ளீரோசிஸ் அண்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் which will lead to hard cataract. ஸோ கார்டிக்கல் வந்து சாஃப்ட் அண்ட் நியூக்ளியர் வந்து ஹார்ட் கேட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரோமேட்டிக் கேட்ராக்ட். இது வந்து எனி மெக்கானிக்கல் இன்ஜுரி ஆர் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னால வர கேட்ராக்ட். இது எதனாலனா இம்பைபேஷன் ஆஃப் தி கேட்ராக்ட் அண்ட் டைரக்ட் மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஜுரி ஆன் தி லென்ஸ் ஃபைபர்ஸ். இதில் கேரக்டரிஸ்டிக் கேட்ராக்ட் என்னன்னா ரோசெட் கேட்ராக்ட் ஆர் ஸ்டார் ஷேப்ட் கேட்ராக்ட். நெக்ஸ்ட் மெட்டபாலிக் கேட்ராக்ட். மெட்டபாலிக் கேட்ராக்ட் எதனால வந்தால் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்னால வருது. ஸோ டயபெட்டிக் கேட்ராக்ட் வரும். அதில் வந்து ஸ்னோஃப்ளேக், இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஸ்னோஃப்ளேக் கேட்ராக்ட். அண்ட் கேரக்டோசீமிக் கேட்ராக்ட், இது வந்து ஆயில் ட்ராப் சென்ட்ரல் லென்ஸ் ஒபாசிட்டி. அண்ட் கேட்ராக்ட் டியூ டு எரர் இன் தி காப்பர் மெட்டபாலிசம், தட் இஸ் வில்சன்ஸ் டிசீஸில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஷேப் கேட்ராக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டெர்மட்டோஜெனிக் கேட்ராக்ட். Any dermatological disorders such as atopic dermatitis, scleroma, keratosis follicularisனால வருது. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட். வேறு ஏதாவது இன்ட்ராகுலர் டிசீசஸ் such as uveal inflammation, retinal detachment, glaucomaனால கேட்ராக்ட் வருது தான் காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட். இதில் கேரக்டரிஸ்டிக் சைன் பார்த்திங்கன்னா ரெயின்போ கேட்ராக்ட், பிரெட் க்ரம் அப்பியரன்ஸ் ஆர் பாலிக்ரோமேட்டிக் கிளஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரக் இன்டியூஸ்ட் ஆர் டாக்ஸிக் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்டிகோஸ்டீராய்டு, மியாட்டிக்ஸ், பைலோகார்பைன், குளோர்ப்ரோமசைன், குளோரோக்வீனால் வர கேட்ராக்ட். கார்டிகோஸ்டீராய்டு இன்டியூஸில் போஸ்ட் சப்கேப்சுலர் ஒபாசிட்டிஸ் பார்க்கலாம். அண்ட் மியாட்டிக்ஸில் ஆன்டீரியர் சப்கேப்சுலர் கேட்ராக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியேஷன் கேட்ராக்ட். இந்த யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸில் வர எக்ஸ்போஷர்னால கேட்ராக்ட் வரலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிளாஸ் ஒர்க்கர்ஸ் கேட்ராக்ட். ஸோ ஈட்டியாலஜி முடிஞ்சிருச்சு, ஈட்டியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மார்ஃபாலஜிக்கல் என்னென்னா தி அனாட்டமி ஆஃப் தி லென்ஸ் எந்த இடத்துல வருதோ அதுதான் வந்து மார்ஃபாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இப்போ கேப்சுலர் ரீஜனில் வந்துச்சுன்னா அது இந்த இதுதான் கேப்சியூல். ஸோ இந்த கேப்சுலர் ரீஜனில் வந்துச்சுன்னா கேப்சுலர் கேட்ராக்ட். அதுலேயே ஆன்டீரியர் கேப்சுலர் அண்ட் போஸ்டீரியர் கேப்சுலர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சப் கேப்சுலர், அதாவது கேப்சியூலுக்கு கீழே இருக்க ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் இருந்துச்சுன்னா அது வந்து சப் கேப்சுலர் கேட்ராக்ட். அதுலேயும் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து கார்டிக்கல் கேட்ராக்ட். நெக்ஸ்ட் சுப்ரா நியூக்ளியர். ஸோ கார்டிக்கலுக்கு கீழே இல்லை நியூக்ளியஸ்க்கு மேலே வர கேட்ராக்ட் தான் சுப்ரா நியூக்ளியர். நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸில் வர கேட்ராக்ட் தான் நியூக்ளியர் கேட்ராக்ட். தென் போலார் வந்து 2 போல்ஸில் ஆன்டீரியர் போல், போஸ்டீரியர் போல் அந்த மாதிரி வரதுனால தான் போலார் கேட்ராக்ட். தேங்க்யூ.